Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about for plus 1 computer application chapter 7 part 1 working with open office calc அப்படிங்கக்கூடிய சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பிஃபோர் நம்ம சம் ரீகால் ஃபார் ப்ரீவியஸ் கிளாஸை பற்றி கொஞ்சம் ரீகால் பண்ணலாம். ஸோ இன் ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம பார்த்திங்க அப்படின்னா சாப்டர் 6 வேர்ட் ப்ராசஸர் அப்படிங்கக்கூடிய லெசன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வேர்ட் ப்ராசஸர் லெசன் பார்த்திங்க அப்படின்னா வெரி பிக்கஸ்ட் லெசன். ஸோ இந்த லெசன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டலி 5 பார்ட்டாக பிரிச்சுருந்தாங்க. ஸோ இந்த 5 பார்ட்லேயும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒன் இன்ட்ரடக்ஷன் டு வேர்ட் ப்ராசஸர் ஸ்டடி பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஒன் ப்ராசஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் அண்டு பேராகிராஃப் அப்படிங்கிறது ஸ்டடி பண்ணோம். ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் அண்டு பேராகிராஃப். தென் தேர்ட் ஒன்னாக பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அண்டு ஸ்பெல் செக். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் வித் டேபிள்ஸ். ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா என்ஹான்சிங் அண்டு பிரிண்டிங் எ டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம ஸ்டடி பண்ணோம். சரிங்களா? நவ் இன் திஸ் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ஃபுல்லாக எலாபரேட்டாக எதை ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாப்டர் 7 பார்ட் 1 ஒர்க்கிங் வித் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். ஒர்க்கிங் வித் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். லாஸ்ட்டு நம்ம ஸ்டடி பண்ணது பார்த்திங்கன்னா வேர்ட் ப்ராசஸர் யூஸிங் த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டடி பண்ணோம். ஈவன் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க்கிங் வித் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு வி கேன் ஒர்க், ஹவு வி கேன் ப்ராசஸ், இது எல்லாமே நம்மளுக்கு மெயின் அண்டர் த கேட்டகரி ஆஃப் டாபிக் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டூல்ஸ். அது உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன், சொல்லலை. இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டூல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன் ரிலேட்டட் பேங்க் செக்டார் or any computer related job you are needed or you can do the process அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக் இம்பார்ட்டன்ட். ஏன் இது உங்களுக்கு கொடுத்துருக்கான ரீசன் பார்த்திங்கன்னா உங்களுக்கான தேவையான ப்ராசஸ் இதில் எல்லாமே அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நவ் இந்த ஒர்க்கிங் வித் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அப்படிங்கிறது தெரியும், நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். இட் இஸ் a software. It's having a totally 6 package for text document, spreadsheet, presentation, drawing, database, formula. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒன்று ஸ்டடி பண்ணிட்டோம். எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ரிலேட்டட் ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் தான் நம்ம இப்போ படிக்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட் ஆர் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கும் ஸ்ப்ரெட்ஷீட்டும் நம்மளுக்கு சேம் வேர்டை தான் மீன் பண்ணோம். இங்கே கால்க்குன்னு சொல்கிறது நம்மளுடைய ஒர்க் ஷீட்டை தான் நம்ம சொல்கிறது. ஸோ இங்கே என்ன சார் இங்கே ஒர்க்கிங் வித் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்குன்னு சொல்கிறீங்க, உள்ள இன்சைடில் அது கால்க் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இட்ஸ் எ நேம் லைக் எ சேம் நேம் தான் உங்களுக்கு இண்டிகேஷன் ஆகும். சரிங்களா? ஸோ இதனுடைய பர்பஸ் என்னது, இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்குடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி மெயினாக பார்த்திங்கன்னா இட் இஸ் டன் த ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன் ப்ராசஸ். இட் இஸ் டன் த ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். எதுக்காக அப்படின்னா பார்த்திங்கன்னா சம் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆர் எனி மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட் ப்ராசஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இது. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராசஸ்ன்னு சொல்ல முடியும். ஸோ அப்போது இந்த ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஆஃப் தீம் நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு அவர் ப்ராசஸ். இட்ஸ் ரிலேட்டட் டு அவர் ப்ராசஸில் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு ஸ்ப்ரெட்ஷீட். ஃபர்ஸ்ட் யூ கேன் ஸ்டடி த இன்ட்ரடக்ஷன் டு ஸ்ப்ரெட்ஷீட். வாட் வி ஆர் கிவிங் என்னங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணலாம். Spreadsheet is a very useful office automation tool. Organize அப்படின்னு சொல்கிறாங்க. It is a useful for
automation tool organize, analysis and store data in tabular form. இது ரொம்ப இந்த நாலு தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டோடைய பர்பஸ் என்ன, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஸ்ப்ரெட்ஷீட், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ அப்போ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டோடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்க வேண்டியது இந்த த்ரீ ப்ராசஸை சொல்லியிருக்காங்க. சாரி 4 ப்ராசஸர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ப்ராசஸ்? ஆர்கனைஸ், அனாலிஸ், ஸ்டோர் டேட்டா இன் என்ன ஃபார்மேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபுலர் ஃபார்மேட். ஸோ என்னுடைய இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய டேட்டாஸில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன் டேபுலர் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதை நம்ம சிம்பிளாக கூட ஒரு யூசஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு ஒரு 2 மார்க் கூட கொஷினில் கூட கேட்கலாம். யூசஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ அப்போ இந்த ஸ்ப்ரெட்ஷீட் இஸ் எ வெரி யூஸ்ஃபுல் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டூல் டு ஆர்கனைஸ், அனாலிசிஸ் அண்ட் ஸ்டோர் டேட்டா இன் டேபுலர் ஃபார்ம். இன் டேபுலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ப்ரெட்ஷீட் வாஸ் டெவலப்டு as computerized equivalent to paper based accounting worksheet. இது ஒரு 1 மார்க் கொஷின் பா. dash developed the computerized equivalent paper based worksheet அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ அது ஒரு 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் அந்த யூசஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது 4: ஆர்கனைஸ், அனாலிசிஸ், store data and a tabular format. Tabular form you can store the data அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். நவ் அதுக்கு அடுத்தது புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நவ் நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். இன்ட்ரடக்ஷனில் spreadsheet users can adjust any of the stored values and can observe the efforts of calculated values. என்ன சொல்கிறாங்க? Even though you can spreadsheet user can adjust any of the stored values, can observe the efforts on the calculated values, even though என்ன கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் அந்த ப்ராசஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா you can store அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now after that next one process பார்த்தீங்கன்னா this is called what if analysis. அப்படின்னு சொல்லி கேட்கலாம். spreadsheet users can adjust any of the stored values and can observe the efforts on the calculated values. This is called what if analysis அப்படின்னு சொல்றாங்க. what if analysis. modern spreadsheet can have multiple interacting. even though இப்போ இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட்ஷீட் பார்த்தீங்கன்னா multiple interacting with sheets and can display the data either as a text or a numerals or a graphical form அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டேட்டாஸ் அண்ட் ப்ராசஸ் எல்லாம் எப்படி டிஸ்பிளே ஆகுன்னு இருக்காங்க. ஃபார் அ ப்ராசஸ் என்னென்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஸ்ப்ரெட்ஷீட் கேன் ஹேவ் மல்டிபிள் interacting sheets and can display the data either as a text. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி மெத்தடில் டிஸ்பிளே பண்ணுறாங்க? டிஸ்பிளே டேட்டா எய்தர் ஆஸ் டெக்ஸ்ட் ஆர் நியூமரல்ஸ் ஆர் இன் எ கிராஃபிக்கல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் இன் எ கிராஃபிக்கல் ஃபார்ம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த அவர் introduction about spreadsheet or open office calc அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஆஃப்டர் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா evolution of spreadsheet. next topic is the evolution of spreadsheet. what do you mean by evolution of spreadsheet அப்படிங்கிறது பார்ப்போம். what is define evolution அப்படின்னு என்னது அப்படின்னா வளர்ந்து வந்த பாதை அல்லது வளர்ந்து வரும் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம்.
நம்மளுடைய ஸ்ப்ரெட்ஷீட் how we can developed எந்தெந்த ஸ்டேஜ்லேருந்து டெவலப் ஆகி வந்தது அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே சொல்கிறாங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா? ஸோ ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் a computerized process ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டாஸ் ஆர் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா sheets and can display data either as a text or numerals or in a graphical form. என்னுடைய டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிராஃபிக்கல் ஃபார்மில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். எவல்யூஷன் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் அ 1 mark. டேனியல் பிரேக்லின் அண்டு பூம் பிராக்ஸ்டன் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா டு டெவலப், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, டு டெவலப் ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட்ஷீட் கால்டு விசிகால்க். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட்ஷீட்டை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 mark கொஷினில் கேட்கலாம் உங்களுக்கு. டேனியல் பிரேக்லின் அண்டு பூம் பிராக்ஸ்டன் அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ரெட்ஷீட்டை க்ரியேட் பண்ணாங்கன்னா அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டோடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசிகால்க் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட்ஷீட் கால்டு அஸ் அ விசிகால்க் இன் 1979 ஃபார் ஆப்பிள் 2. விசிகால்க்குங்கிற நேமில் கண்டுபிடிச்சாங்க. எந்த இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1979. 1 mark கொஷின் அது ஒன்று. தென் ஹூ டெவலப்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆப்பிள் 2 ஆர்கனைசேஷன் அதான் இந்த என்ன பண்ணாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அகைன் திரும்ப பாருங்கள். டேனியல் பிராக்லின் அண்ட் பூம் பிராக்ஸ்டன் developed the first spreadsheet called VisiCalc in 1979 for Apple 2 அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா it can develop the spreadsheet. now அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது ஒரு 1 mark. இதுக்கப்புறம் இன்னும் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணி in 1982 லோட்டஸ் கார்பரேஷன் இன்ட்ரடியூஸ்டு லோட்டஸ் 123. இது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட். லோட்டஸ் 123 இன்ட்ரடியூஸ்டு லோட்டஸ் 123 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் 123 வாஸ் த ஃபர்ஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் செல் நேம்ஸ் அண்டு மைக்ரோஸ். இதுவும் ஒரு 1 mark கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல் நேம் மைக்ரோஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1979. அதிலேருந்து ரிசர்ச்சஸ் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க 1982 யார் லோட்டஸ் கார்பரேஷன் இன்ட்ரடியூஸ்டு லோட்டஸ் 123. லோட்டஸ் 123 வாஸ் த ஃபர்ஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் த செல் நேம்ஸ் அண்டு மேக்ரோஸ். செல் நேம்ஸ் அண்டு மேக்ரோஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. now after அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா in 1987 மைக்ரோசாஃப்ட். இதில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, இது 1 mark கொஷினு. in 1987 யார் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ 87 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் இன்ட்ரடியூஸ்டு எக்ஸல். மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் இன்ட்ரடியூஸ்டு எக்ஸல். எக்ஸல் இம்ப்ளிமெண்டட் எ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். எக்ஸலோடைய இம்ப்ளிமெண்டேஷன் எதில் டெவலப்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் GUI பேஸில் கொண்டு வந்தாங்க இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை. ஓகேங்களா, அது ஒரு 1 mark, அது ஒரு நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1 mark. தென் GUI அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருக்கோம். வாட் இஸ் த GUI அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். சரிங்களா. now and the ability to point and clicking using a mouse. the ability to point and clicking using mouse. இது என்ன யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா click using mouse process. ability to point and click using mouse. then அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2 mark கொஷின் கொடுக்குறாங்க. இங்கேருந்து ஒரு 2 mark உங்களுக்கு என்ன 2 markங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ there are lots of other spreadsheet applications. Microsoft Excel continue to be
the most popular spreadsheet software. The most popular spreadsheet, even though இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய கம்பெனிஸ் யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டேன்லின், பிராக்லின் அண்ட் பாம் பிராங்ஸ்டன், விசிகால்க். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்பிள் 2 அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து லோட்டஸ் கார்பரேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லோட்டஸ் கார்பரேஷனுக்கு அடுத்தது GUI இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்தது தான் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் இன்ட்ரடியூஸ்டு எக்ஸல், implemented a graphical user interface. There are lots of other spreadsheet applications. Microsoft Excel continue to be the most popular spreadsheet softwares எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரிங்களா? நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பார்கோட் சிக்னல் பார்கோட் கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ இதை ஸ்கேன் பண்ணி பாருங்கள். இது ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேவிங் a more content or more information அவைலபிலிட்டியாக இருக்கும். ஓகேவா? அதை ஸ்கேன் பண்ணி அந்த வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா டேனியல் டூ யூ நோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டூ யூ நோவில் பார்த்திங்கன்னா டேனியல் சிங்கர் தான் பிராக்லின், த ஃபாதர் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட், அவருடைய ஃபாதர் நேம் ஒரு டூ யூ நோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கலாம். த ஃபாதர் ஆஃப் டேனியல் சிங்கர் டான் பிராக்லின், ஃபாதர் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட். இவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபாதர் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு முன்னோடியாகவும் இருந்தவர் இவர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா டேனியல் சிங்கர் டான் பிராக்லின், the father of spreadsheet. So Daniel Singer Don Braglin born 16th July. அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16th July 1951. இதெல்லாம் 1 மார்க் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் த ஃபாதர் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது ஒரு 1 மார்க் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. Often referred to as the father of the spreadsheet. The father of the spreadsheet is the American co-creator with Bob Braxton of VisiCalc spreadsheet. Even though இந்த VisiCalc டெவலப் பண்ணதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பாருங்கள். He also founded software Garden Inc. He also founded the software பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா Garden Inc. of which he is currently president of Trelex Corporation, which is currently owned by web.com. He currently serves as the chief technology officer of Alpha Software. இவர் பார்த்திங்க அப்படின்னா சீஃப் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா சாஃப்ட்வேரில் ஒரு ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸில் சீஃப் டெக்னாலஜிஸ்ட்டாக இவர் இருக்கார். சரிங்களா? அப்போது இருந்தார். நான் இப்போ இருக்காருன்னு தெரியாது. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் கண்டினியூட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ த எவல்யூஷன் ஆஃப் ப்ராசஸை அகைன் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் இஸ் அ பாப்புலர் ஓப்பன் சோர்ஸ். வந்து இந்த ஆஃபீஸ் கால்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாப்புலர் ஓப்பன் சோர்ஸ் ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் மெயின்டைன்ட் பை அப்பாச்சி ஃபவுண்டேஷன். இது யார் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஃபவுண்டேஷன். 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் இஸ் a popular open source spreadsheet application maintained by Apache Foundation. Star calc, இங்கே நோட் பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. Star calc was the parent application of open office calc. ஸோ ஸ்டார் கால்க் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா the parent application of open office calc. ஸோ அப்போ ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் வர்றதுக்கு முன்னால் எனக்கு என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்
calc அப்படிங்கக்கூடிய சாஃப்ட்வேர் எனக்கு இருந்தது. அதுதான் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் ஆஃப் ப்ராசஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு, which was developed by German company namely Star Division in 1985. ஸோ இதுவும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் விச் யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் டிவிஷன் இன் 1985 இது டெவலப் பண்ணாங்க. ஆஃப்டர் இந்த நெக்ஸ்ட் ப்ராசஸில் பார்க்கணும் அப்படின்னா ஒர்க்கிங் வித் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஒர்க்கிங் வித் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் நம்ம how we can process அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதோட நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது என்ன, தென் who developed the process and introduction. ஒர்க் ஷீட்டில் என்ன பர்பஸ், அந்த என்னத்துக்காக நம்ம அந்த ஒர்க் ஷீட்டை யூஸ் பண்ணுறோம், என்ன யூசேஜ், வாட் இஸ் த யூசேஜ், தென் அதுக்கடுத்து ஒர்க் ஷீட்டுக்கான ப்ராசஸ் என்னத்துக்காக அதை மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோம், அதில் எப்படி நம்ம டேட்டாவில் ஸ்டோர் பண்ணுறோம், என்னென்ன மாதிரி மெத்தடில் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. மாடர்ன் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாடர்ன் ஸ்ப்ரெட்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டேபுலர் ஃபார்மேட்டில் அவைலபிலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நவ் த எவல்யூஷன் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். எவல்யூஷன் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்ப்ரெட்ஷீட் which year developed the beginning of process 1979 first you can started the process with calc. After the one by one process you can developed Lotus 123 was the first to introduce names and macros. அதுக்கடுத்து 1987 மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எக்ஸல். ஸோ இது மாதிரி என்ன ஆச்சுன்னா அதனுடைய டெவலப்மெண்ட் ஸ்டே பை டே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகிட்டே வந்தது. தென் அதுக்கடுத்தது த ஃபாதர் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் டேனியல் ஸ்ட்ரிங் டான் பிராக்லின். ஸோ அவரை பற்றி நம்ம ஸ்மால் டீட்டெயில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் பாப்புலர் சோர்ஸ் ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு ஃபாதர் ஆஃப் ஷீட்டாக யார் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டார் ஆஃபீஸ் கால்க் வித் அப்ளிகேஷன் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்டு இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா டெவலப்டு பை ஜெர்மன் கம்பெனி நேம்லி ஸ்டார் டிவிஷன் இன் 1985 அப்படிங்கிறது இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். நான் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்மால் டாபிக் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஒர்க்கிங் வித் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அப்படிங்கிறது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒர்க்கிங் வித் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அப்படிங்கிறது how we can work, how we can started, how we can process அப்படிங்கிறது எங்கள் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ calc is the spreadsheet component of open office. ஸோ இந்த calc அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்னா காம்போனண்ட், எதோட காம்போனண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸோடைய ஒரு காம்போனண்ட்டு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இன் ஓப்பன் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 காம்போனண்ட் இருக்குது. டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், ஸ்ப்ரெட்ஷீட், ப்ரெசன்டேஷன், ட்ராயிங், டேட்டாபேஸ், ஃபார்முலா. ஓகே, ஸோ அப்போது இந்த calc is the spreadsheet component of ஓப்பன் ஆஃபீஸ். ஓப்பன் ஆஃபீஸில் எனக்கு ஒரு பார்ட் ஆஃப் ப்ராசஸாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த calc. You can enter any kind of data in a spreadsheet. And then manipulate this data to produce certain result. நான் கொடுக்கக்கூடிய டேட்டா அண்ட் ப்ராசஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it produces certain results எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. Alternatively you can enter data and the use calc in what if manner by அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் தோ நான் இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஆஃப் ப்ராசஸ் என்னுடைய டேட்டாவை இதில் என்ட்ரி பண்ணுறேன் அப்படின்னா இதில் எப்படி ப்ராசஸ் ஆகும் அதாங்க சொல்லியிருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ்லி
you can enter data and use calc in what if. அந்த டேட்டாவை என்ன பண்ணணும், என்ன ப்ராசஸ் பண்ணுவோம், என்ன டேட்டா மாதிரியான மாடிஃபிகேஷன் பண்ணுவோம். if manner by changing some of the data and observing the results without having to ரீடைப். நான் திரும்ப அந்த டேட்டாவை என்ன பண்ண தேவையில்லைன்னா ரீடைப் பண்ண தேவையில்லை, அகைன் மாடிஃபை பண்ண தேவையில்லை. ஸோ யூ கேன் சேஞ்ச் எனி ப்ராசஸ். ஸோ அதாங்க சொல்கிறாங்க, சேஞ்சிங் சம் ஆஃப் த டேட்டா அண்டு அப்சர்விங் த ரிசல்ட்ஸ் வித்தவுட் ஹேவிங் டு ரீடைப் த என்டையர் ஸ்ப்ரெட்ஷீட். என்டையர் ஸ்ப்ரெட்ஷீட்லேயும் என்ன பண்ண தேவையில்லைன்னா மாற்ற தேவையில்லை. ஏதாவது ஒரு பிளேஸில் நான் மாற்றினா எனக்கு போதும், அங்கே நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரலும் ஒரு 3 மார்க் கொஷின். எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே டாப்பில் ஓப்பன் ஆஃபீஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கேருந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 மார்க் கொஷின், இங்கேருந்து இந்த எண்ட் ஆஃப் ப்ராசஸ் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட், திஸ் டேட்டா ப்ரொடியூசஸ் சர்டைன் ரிசல்ட்ஸ். இது வரலும் ஒரு 3 மார்க் கொஷின்ப்பா. ஃபர்ஸ்ட்டு 3 மார்க் கொஷினாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ calc is the spreadsheet component of open office. You can enter any kind of data in a spreadsheet. எந்த மாதிரி டேட்டா வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஈவன் ஃப்ராக்ஷனாக இருக்கலாம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம், அல்லது பூலியன் வேல்யூவாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. ஸோ திஸ் டேட்டா டு ப்ரொடியூஸ் சர்டைன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வாட் இஃப் மேனர் பை சேஞ்சிங் சம் ஆஃப் த டேட்டா and observing the results without having to retype the entire spreadsheet. நான் திரும்பவும் entire spreadsheet நான் திரும்ப டைப் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய நெசசிட்டி இல்லை, தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட்ஷீட் இது மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டூ யூ நோ ஒரு சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இது மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த டூ யூ நோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மல் ஸ்ப்ரெட்ஷீட், செல்லுடைய சைஸு, டோட்டல். இங்கே நம்ம பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வேறு மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ABCD இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ காலம். இது என்ன சொல்லுவோம், இட் இஸ் அ காலம், என்ன சொல்லுவோம், ரோ. ஸோ அப்போ உங்களுக்கு இதுக்காக கொடுத்துருக்காங்க. விசிபிள் கால்குலேட்டர். விசிகால்க் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் ஆஃப் விசிபிள் கால்குலேட்டர். விசிகால்க் அப்படிங்கிறது அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா விசிபிள் கால்குலேட்டர் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட்ஷீட் ஃபார் பர்சனல் கம்ப்யூட்டர், originally released for the Apple II VISC Group. இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Apple II by VISC Group. It is considered that VISC turned the microcomputer from hobby for the computer industries into scenarios business tool formatting அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா IBM introduced. இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IBM introduced IBM PC 2 years later என்ன பண்ணாங்க அப்படின்னா it was sold over, what is the value, 70 lakh copies in 6 years. 6 years உள்ள எவ்வளோ காப்பி வச்சுருக்காங்க, 70,000 காப்பி, 70 லட்சம் காப்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்க. அண்டு சே many as 1 million copies over its history அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய சேல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுவரையிலும் இந்த கிளாஸில் இருக்கட்டும், நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப பிக்கஸ்ட் லெசன். இதுலேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பார்ட்ஸ் இருக்குது. நம்ம எப்படி வேர்ட் ப்ராசஸரில் ஒவ்வொரு பார்ட் தனித்தனியாக படித்தோம் இல்லையா, ஃபார்மேட்டிங், டெக்ஸ்டிங், அலைனிங், இதெல்லாம் படித்து தனித்தனியாக செப்பரேட்டாக படித்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 பார்ட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததாலும் கேளுங்கள்.
சரியா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி டுடே ஈவினிங் 6 o'clock கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸுடைய வீடியோஸ் எல்லாமே ஒரே இதில் லிங்க் கொடுத்துட்றேன். அந்த கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே டு ரீகால், ஓகே, ரீகால் பண்ணி அதை ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க, ரீகால் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.